ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. இன்று இரவோடு இரவாக உன் எல்லா கஷ்டங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நாளைய நாளை நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாளாக விடிய வைக்க போறேன். நிச்சயமாக உனக்கான ஒரு சந்தோஷமான விஷயம் நாளை உன் செவிகளில் வந்து சேரதான் போகுது. வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழணும்னு ஆசைப்பட்டினா யார் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காத. அடுத்தவங்க வந்து உனக்கு ஏதாவது உதவி செய்வாங்க, அடுத்தவங்க உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக உனக்கு வழிகாட்டுவாங்கன்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம, யாரையும் உன் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காம நீ வாழ ஆரம்பிச்சினா தானே வாழ்க்கை உன்வசமாக இருக்கும். இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் நீ அடைஞ்சிக்கிட்டு இருக்க தோல்விகளுக்கும் என்ன காரணம்னு நான் சொல்லட்டுமா? அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் தான் நமக்கு நேரம் இருக்கே, கடைசியில் செஞ்சுக்கலாம், கடைசியில் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு உன்னுடைய இந்த நினைப்பு தான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கு. முதல்ல இந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போடு. எதுவாக இருந்தாலும் உடனே செய்யணும்னு யோசி. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்ற வார்த்தைகளே இனி உன் எண்ணத்தில் கூட வராம சுறுசுறுப்பான பிள்ளையாக உன் வேலைகளை செய்ய ஆரம்பி என் செல்லமே. முதல்ல உனக்காக எல்லாத்தையுமே செய். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சினா அதுக்கு நீதானே முயற்சி செய்யணும். எத்தனை காலத்துக்கு உன் கூட இருக்கிறவங்களையே நீ நம்பி வாழ முடியும்? நீ உன்னுடைய சுய சம்பாத்தியத்திலும் சுய வேலையிலும் சுய முயற்சியிலும் முன்னேறி முன்னுக்கு வந்து தலை நிமிர்ந்து நின்னாதானே அது உனக்கு கௌரவமாகவும் உன்னை பார்க்குறவங்களுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணும். நீ முதல்ல நல்ல நிலைமைக்கு வா, அப்புறமா மற்றது எல்லாத்தையும் யோசிக்கலாம், மற்றவங்களை பற்றி யோசிக்கலாம். ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு காசு, பணம், சொத்து, சுகம்னு செல்வத்தை சேர்த்து வைக்கிறத விட அவர்களுக்கு உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுக்கறதும் அவர்களை சுய முயற்சியின் மூலமாக முன்னுக்கு வருவதற்கு அறிவுரை சொல்வதுதான் அவங்க வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். எப்போவுமே உன் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம். அதற்காக அவங்கள சுகமாக உட்கார வச்சு நீயே எல்லாத்தையும் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சூழ்ச்சிகளும் வஞ்சகமும் இருக்கும் இடத்தில் நிலச்சி நிற்கணும்னா அவங்களும் சுயமாக எல்லாத்தையும் கற்றுக்கணும். நல்லது கெட்டது நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை நாளைக்கு நீயே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? உன் பிள்ளைங்களுக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் தந்திரம், சூழ்ச்சி, வஞ்சகம்னு நிறைஞ்சிருக்கிற இந்த கலியுக காலத்தை நேரடியாக எதிர்கொள்ள தைரியத்தை கொடு. ஆனால் அதே நேரத்தில் அவங்க நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணுங்கிறதையும் சொல்லி கொடு. இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்றதை மனிதர்கள் புரிந்து கொள்ளும் போது தானே அதில் என்ன செஞ்சு ஜெயிக்க முடியும்ன்ற தெளிவும் புரிதலும் உண்டாகும். உனக்கே கூட சொல்கிறேன், முதல்ல இந்த உலகத்தை புரிஞ்சுக்கோ, இதில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மனசையும் புரிஞ்சுக்கோ. அப்புறமா அதை பொறுத்து சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல சிந்திக்கவும் முடிவு செய்யவும் சரியான ஆளாக இருந்துடு. நீ மௌனமாக இருந்து உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனித்து பார்த்தாலே உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தைரியமாக சமாளிக்கும் போது உன்னுடைய பிரச்சனைகள் காணாமலே கூட போய்விடும் என் செல்லமே. எப்போதுமே நீ உழைக்க தயாராக இருக்கணும். சோம்பல்தனப்படாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் போதுதான் காலம்ங்கிற ஏனி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்குங்கிறத மறக்காத. நீ பயணிக்கும் பாதையில் போகிற வழியில் 1000 நாய்கள் உன்னை பார்த்து குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும். எல்லாம் உனக்கு எதிராக எதையும் செய்ய முடியாமல் ஒரு ஆற்றாமையாலும் உன் மீது கொண்ட பொறாமையாலும் உன்னை அழிக்க நினைக்கிற மனிதர்களின் குணம்தான் அது. ஆனால் கத்துறவங்களுக்கும் உன்னை விமர்சனம் சொல்கிறவங்களுக்கும் நீ பதில் சொல்லிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையில் வாழ்நாளும் போதாது, நீ போக வேண்டிய பாதையும் மறந்து போயிடும். குறைப்பது நாயின் இயல்புங்கிறது போல குறை சொல்வது மனிதர்களின் இயல்பு நினச்சிக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் கடந்து போய்கிட்டு உன்னுடைய இலக்கை அடைவதில் மட்டும் உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே. இந்த சாயப்பா நிச்சயமா உனக்கான சந்தோஷத்தை தருவேன். என்ன செஞ்சா நீ மகிழ்ச்சி அடைவ,
என்ன செஞ்சா உனக்கு பிடிக்கும்னு எல்லாமே எனக்கு தெரியும். முதல்ல உனக்கான ஆறுதல்ங்கிறது உன்கிட்ட தான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் யாராவது வந்து உனக்கு ஆறுதல் தருவாங்க, யாராவது வந்து அமைதியை கொடுப்பாங்கன்னு அடுத்தவங்களை தேடி போகாதே. எந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் முதல்ல மனசுக்குள்ள இருக்க பயத்தை தூக்கி போடு. முயற்சிகளை தொடங்கும் போதே இது சரியா வருமா, நம்மால முடியுமா, நமக்கு இது நடக்குமான்ற அந்த பயத்தோடு கூடிய கேள்விகளை எல்லாம் கொன்னுட்டு அப்புறமா தைரியமா வேலை செய்ய ஆரம்பி. பயம் இருந்ததுன்னா அது உன்னுடைய முயற்சிகளை கொன்றுவிடும். அதற்கு முன்பாகவே நீ அந்த பயத்தை கொன்னுட்டினா உன் முயற்சிகள் மிக சிறப்பாக முடியும் அல்லவா? ஒரு விளக்கின் தீபத்தை வச்சு இன்னொரு விளக்கின் தீபத்தை ஏற்றும் போது அங்க எதுவுமே இழந்து விட போவதில்லை. அதே நேரத்துல அந்த இடத்தில் ஒளிங்கிறது 2 மடங்காக பரவும். அதே போலதான் உன்னால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுனால நீ எதையுமே இழக்கப் போவது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்பவுமே வாழ்க்கை எப்படி இருக்கணும் நான் சொல்றேங்கிறத கேட்டுக்கோ. நீ ஒரு முறை ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்பாக மனசுக்குள்ள 2 முறை அந்த வார்த்தைகள் சரியானு யோசிச்சுக்கோ. ஏன்னா எல்லாமே சில காலம்தான். யார் எப்போ எதை எப்படி வேணும்னாலும் தப்பா நினைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீ ஆசைப்படுறத மறந்துடலாம், ஆனா ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதை மறந்து விடாதே என் செல்லமே. வெற்றிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது, ஆனா முயற்சி செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும். வெற்றி பெறக்கூடிய தகுதியையும் திறமையையும் நான் எல்லாருக்குமே கொடுத்து வச்சிருக்கேன். உன்னை யாராலுமே தோற்கடிக்க முடியாதுங்கிறதுல நீ உறுதியாக இரு. நீ உன் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும்போது யாராலுமே உன்னை ஜெயிக்க முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரத்தையும் பார்த்து நீ துவண்டு போக வேண்டாம். உன்னை சுமந்துக்கிட்டு இருக்க இந்த பூமியே கூட உன் காலடிக்கு கீழே தானே இருக்கு. எல்லாமே உன் காலுக்கு கீழ்தான்னு நினச்சிக்கிட்டு மிக சிறப்பாக வேலை செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு. சரியாக சிந்தனை செய். என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை உடனே செஞ்சிடு. இந்த உலகத்துல உன்னை சுத்தி இருக்க யாரையும் நீ முழுசாக நம்ப வேணாம். உன்னை மட்டுமே நீ முழுசா நம்பு. நான் கீழவே விழுகாம வாழ்ந்தேன், நான் தோக்காம ஜெயிச்சிட்டேங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் தோத்த போது மறுபடியும் ஜெயிச்சு நின்னேன். நான் தவறான வழியில போகும்போதும் கூட மறுபடியும் என்னை நானே திருத்திக்கிட்டு மாத்திக்கிட்டு என் வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்து ஜெயிச்சு நின்னேன்னு சொல்றது தான் பெருமை. மனித வாழ்க்கையை வாழ்வது ஒரே ஒரு முறைதான். அதை உனக்காக வாழு. எல்லாரும் உன்னை பார்த்து பாராட்டப்படக்கூடிய அளவுல வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெறக்கூடிய அளவுல வாழு. நீ மனசு வச்சினா நிச்சயமாக உன்னால முடியும். சரியோ தவறோ உன் வாழ்க்கைங்கிற புத்தகத்தை எழுதும் எழுதுகோள்ங்கிறது உன் கையில தான் இருக்கணும். உன் வாழ்க்கையில நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சரியா சிறப்பா அமைஞ்சிட்டா அப்புறம் எல்லாரும் வந்து உன்னை பாராட்ட தான் போறாங்க. எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய். நிச்சயமா இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில உனக்கு நன்மைகளை மட்டுமே அள்ளித்தருவேன் என் செல்லமே.